சேர்ந்து எங்களுக்கு வந்துடும். நான் என்ன செய்யறது? உன்னோட வந்து அதுதானே. இது பெருவாரியா வந்து மூணாவது நபர்களோ நாலாவது நபர்களோ செய்யறது கிடையாது சார். இந்த வேலையெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களே, உங்க சொந்த வந்தக்காரங்களே தான் இந்த வேலையை செய்யறாங்க. மூணாவது ஆளு நாலாவது ஆளு ஏதோ நமக்கு பகமையா இருக்கிறவங்கிறனால அந்த வேலையை செய்யலை. எல்லாம் அவங்கவங்க உறவினர்கள் தான். அதே எப்படி என் முன்னாடி அவங்க எப்படி நல்லா இருக்கலாம், நல்ல சோறு சாப்பிடலாம். புரியுது என்ன? அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு சொல்கிறோம், இப்படி இருக்குது, இப்படி மாறிக்கங்க. சொல்லாமல் சொல்லுவோம், நேரடியாக சொல்ல மாட்டோம். இப்போ இருக்கிறாங்கன்னா இப்போ இருக்கிறாங்க நேரடியாக இவங்க தான் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். சூழ்நிலை இப்படி இருக்கு, ஒதுங்கி நிற்கப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு நிறைய எச்சரிக்கை பண்ணுவோம். ஆனால் வந்து ஒதுங்கி நிற்கணும்ல. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்ச நாள் ஒதுங்கி நின்று அதிலிருந்து விடுபட்டு நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிருக்கிறோம் தெரிஞ்சவங்களே மறுபடியும் போய் மாட்டுறாங்க. அவ்வளோ. அப்போ என்ன செய்யறது? அப்போ அந்த இடத்துல உறவு முறை தானே நிற்குது, சொந்த பந்தம் தானே நிற்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பட்ட கஷ்டம், நம்ம பட்ட வேதனை, எப்படியெல்லாம் நம்ம வந்து சின்ன பின்னமானோம், அதிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு 4 பேருக்கு மத்தியில் நம்மளை மதிக்கிறது மாதிரி நிற்க வச்சிருக்கிறாங்கங்கிற அந்த ஸ்தானம் அங்கே அடிவிட்டு போகுது இல்லை. சொந்தம்னு வரும்போது இது அடிவிட்டு போகுது இல்லை. என்ன சாமி நான் சொல்றது? அப்போ எப்படி நிற்கிறது? உங்களோட எப்படி நிற்க முடியும்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். குரு எங்களோடய இருக்கணும்னா எப்படின்னா எப்படி நிற்க முடியும்? அங்கே என்னதான் உனக்கு குரு நல்வழி காட்டி இருந்தாலும், உனக்கு நன்மையை கொடுத்துருந்தாலும், உன்னை காப்பாற்றி அப்படி நிற்க வச்சுருந்தாலும், உன்னுடைய உறவினர்னு பக்கத்துக்கு வரும்போது இங்கே நீ டோட்டலாக தூக்கி போட்டுற இல்லை. அப்புறம் எப்படி குரு உங்கள்கிட்ட நிற்பாரு? வேலைக்கு தான் நிற்பாங்க. அதுதான் நாங்களும் சொல்லுவோம். முடிஞ்ச வரை ரைட் அப்படியா அப்படியா. நீ வர்ற காலத்துலலாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சொந்தம் பந்தம் ரத்த பந்தம் உறவு அப்படியெல்லாம் போனீங்கன்னா பெரிய அளவில் யாரும் நான் ஒன்றும் ஏதோ உழைச்சா சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். அந்த சாப்பாட்டுக்கு கூட பஞ்சம் வந்துடும். எப்படி? வருமானம் இருந்தால் தானே. உன்னை எந்திரிச்சு வேலைக்கு போக விட்டா தானே நீ வருமானத்தை பார்ப்ப. கையோ காலோ ஏதோ ஒரு இதை முடக்க வச்சு உன்னை வீட்டில் படுக்க வச்சுட்டா வருமானம் இல்லாமல் போயிரும்ல. பிறகு எப்படி 3 வேளை ஒழுங்காக சாப்பிட முடியும்? நம்ம என்ன இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு வர்ற பக்தர்கள் எல்லார் வீட்லேயும் அவங்க தாத்தமார் அப்பமார்கள்லாம் என்ன கோடீஸ்வரனை சொத்தா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க விற்று சாப்பிட்றதுக்கு. அப்படி யாருக்காவது இருக்கா சாமி? அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க எதோ சம்பாரிச்சு வச்சுருக்காங்க, நாங்கள் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றாது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் சாப்பிட்டு சொல்லலாம். நெஞ்சுருக்குக்கு தப்பாக எடுத்துக்கிறேன். சுருக்கமாக சொல்ல போனால் சமையல் பண்ணுற பாத்திரம் உடஞ்சி போச்சுன்னா உடனே புது பாத்திரம் வாங்க முடியாத நிலைமையில தான் நாம் இருக்கோம். என்னம்மா நான் சொல்கிறது? கழுது எப்படியாவது அது நெளிவு கிளியை எடுத்துகிட்டு பொங்கு, அடுத்த மாதமாக அடுத்த வாரமும் பார்ப்போம் அப்படி சொல்கிற இடத்துல தான் இருக்கிறோம். அப்புறம் எங்கே முடியும்? நம்ம முடங்கிட்டா அப்புறம் என்ன அரிசி வாங்க முடியுமா, பருப்பு வாங்க முடியுமா, சோறு சாப்பிட முடியுமா? பிறகு அப்போ நாங்கள் படிக்கிற பாட்டெல்லாம் என்னைக்கு மறந்துடத்தானே செய்கிறீங்க? எவ்வளோ பாட்டு படிக்கிறோம், மறந்துடத்தானே செய்கிறீங்க? உறவுனால் இப்படி தான் இருக்கும், உன் குடும்பம்னா இப்படி தான் இருக்கும், உன்னுடைய உழைப்புனா இப்படி தான் இருக்கும். இதில் நீ எப்படி நிற்கணுமோ அந்த அடிப்படையில் நிற்கப்பாரு. அதுக்கு என்ன வழிமுறையை நாங்கள் காட்டி கொடுக்குறோமோ பல முறை பல விதமாக காட்டி கொடுத்துட்டோம். நிற்கிறீங்களா? கிடையாது. அப்போ என்ன செய்யறது? எதை வச்சு நம்ம வந்து எப்படி சொல்கிறோம்? நீங்கள் நினைப்பீங்க நம்ம போகிறோம் வாரோம் நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், சாமி ஏன் நம்மளுக்கு வந்து உங்கள் பாஷையில் சொல்லப்போனால் நமக்கு சாமி தூக்கி கொடுக்க மாட்டேக்காரே அப்படின்னு நினச்சிட்டு தருவீங்க. இன்னைக்கு தூக்கி கொடுத்தா கூட நாளைக்கு கொண்டு போய் தூத்தரிச்சிட்டு வந்துடுவீங்க. அப்புறம் என்ன செய்ய? அதானே உண்மை. பிறகு
எந்த ஒன்றே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து வந்திருக்கிறோமா எதுக்கு வந்திருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். புரியுதா? நாங்கள் எதுக்கு பிறந்தோம், கொஞ்ச காலம் நாங்களும் கூட தெரியாமல் உங்களை மாதிரி தான் இருந்தோம். நம்ம எதுக்குடா பிறந்தோம் இந்த பூமியில், நமக்கு அந்த விளக்கம் தெரியாமல் தான் இருந்தோம். புரிஞ்சுதா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். சரி, நம்ம இதுக்கு தான் பிறந்திருக்கோம், இப்படி தான்டா அப்படின்னு இருக்கிறோம். தெரிஞ்ச வரை ஏதோ நம்பி வந்ததில் ஒரு 10 வந்தால் 4ஆவது தேர்ந்துடாதா அப்படின்னு பார்க்குறோம், தேர்ச்சி அடைஞ்சிடாதான்னு பார்க்குறோம். பாரதெல்லாம் தேர்ச்சி அடையாமையே இருந்தால் என்ன செய்ய முடியும்? புலம்பிக்கிட்டே போக வேண்டியதான். ஏதாவது இப்படி பாட்டாக பாடி புலம்பிட்டு காலத்தை கழிச்சுட்டு போகிறோம். இருக்கிற வரைக்கும் அத்தனை செய்ய முடியும். சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு